இந்த தலைமுறையில ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று வந்துவிட்டால் அதை குறித்து ஒவ்வொருவரும் பேசுகிற வார்த்தைகளை நாம் கேட்க முடியாத அளவிற்கு இருக்கிறது. அதை போதர்களோடு கூட தொடர்பு படுத்தி போதர்கள் எல்லாம் கொளுத்திருக்கிறார்கள், தசம பாகத்தை வைத்து வாழுகிறார்கள், அப்படி சம்பாதிக்கிறார்கள், இப்படி சம்பாதிக்கிறார்கள், இப்படி செலவழிக்கிறார்கள், அப்படி செலவழிக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தை வந்துவிட்டால் போதும், இவருடைய இருதயமும் நாவும் அப்படி கசக்கிறது. ஆதியாகமம் 47 அதிகாரம் 25வது வசனத்துல ஜனங்கள் எல்லாரும் யோசேப்பினிடத்துல வந்து சொல்லுகிறார்கள், நீங்க தான் எங்களுடைய உயிரை காப்பாத்திருக்கீங்க, உங்களுடைய கண்கள் எங்களுக்கு தயவு கிடைக்கணும், நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமைகளா இருக்கிறோம் சொல்றாங்க. 26வது வசனத்துல யோசேப்பு சொல்லுகிறார், நான் ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறேன், அப்படியானால் அந்த சட்டத்தின்படி எல்லா மனிதர்களும் பார்வோனுக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறான். யோசித்து பாருங்கள், பஞ்சம் நிலவுகிறது, அவர்கள் ஜீவனம் பண்ணுவதற்கே தங்களுடைய நிலத்தை விற்றுதான் தானியங்களை வாங்கி இருக்கிறார்கள். அந்த தானியத்திலே விளைவிக்க சொல்லுகிறார் யோசேப்பு. அதிலே வருகிற விளைச்சலிலும் ராஜாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஜனங்களும் அதை செய்தார்கள். வேதம் சொல்கிறது, இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களாம். ஆண்டவர் இதைவிட மேலான காரியங்களை உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்து நம்முடைய ஜீவனை காப்பாற்றி நமக்கு உயிரை தந்து, நமக்கு பலனை தந்து, ஞானத்தை தந்து, ஆசீர்வாதங்களை தந்து, சமாதானத்தை தந்து, சுகத்தை தந்து, நல்ல வேலையை தந்து, நல்ல வியாபாரங்களை, தொழிலை தந்து, அதுல 10ல் ஒரு பங்கை கொண்டு வந்து எனக்கு கொடு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னால், அதை குறித்து நாம் எவ்வளவு காரியங்களை பேசுகிறோம். அதை செய்து முடிப்பது நமக்கு எவ்வளவு கடினமாக இருக்கிறது. இது கூடவா நமக்கு கடினமாக இருக்கிறது? நமக்காக ஜீவனை தந்த, நமக்காக எவ்வளவோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிற தேவனுக்கு நாம் செய்வதற்கு அவர் கொடுத்த வேலையிலிருந்து, அவர் கொடுத்த வருமானத்திலிருந்து தானே நாம் கொடுக்க போகிறோம். இதுவுமா நமக்கு கடினமாக இருக்கிறது?